வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு பேலியோ ஒரு சூப்பர் டிஷ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதற்கு பெயர் கெஃபிர் கேர்டு, கெஃபிர் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு பேலியோ மக்கள் நிறைய பேர் இதை கேட்டிருக்கலாம், நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த கெஃபிர் தயிர். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் இப்படி பார்த்துருக்கோம், இது வந்து ஒரு நார்மல் தயிர் தான். இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இதில் கெஃபிர் ரெடி ஆகிருக்கு. இது மூடி போட்டு மூடக்கூடாது. இதை இது போல் ஒரு துணி, ஒரு கர்ச்சீஃப் கூட நீங்கள் போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதனுடைய மவுத்தை நீங்கள் இந்த மாதிரி மூடி வைக்கணும் தயாரித்த பிறகு, அல்லது நீங்கள் அதை பாலில் மாற்றிய பிறகு. இப்போ இதில் கெஃபிர் தயாராக இருக்குது. இந்த கெஃபிர் எப்படி இருக்கும், அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு பவுலில், ஒரு கண்ணாடி பவுலில் இப்போ இந்த கெஃபிர், இதில் ஆல்ரெடி தயாராகி இருக்கக்கூடிய அந்த கெஃபிர் தயிரை நான் வடிகட்ட போகிறேன். கெஃபிர் நார்மல் தயிர் போலவே தான் இருக்கும். எந்த விதமான ஒரு சுவையிலையோ நிறத்திலையோ மனத்திலையோ எந்த வித்தியாசமும் இருக்காது. யாருக்கும் அது தெரியாது. இப்போ தயிரை நம்ம இப்படி வடிகட்டும் பொழுது அது அவ்வளோ குயிக்காக போகாது. லேசாக நம்ம தண்ணி விடுறோம். தண்ணி விட்டு அந்த தயிரை கட்டியாக தான் இருக்காது. கொஞ்சம் இந்த கெஃபிர் நம்ம பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் அது ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கெஃபிர் கிரெயின்ஸ் நம்ம வடிகட்டுறதுனால அப்படி வருது. இதில் தங்கி இருக்கக்கூடிய இதற்கு பெயர் தான் கெஃபிர் கிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்கார்ன் ஊற வச்சது போல இருக்கும் பாருங்க. இதுதான் இந்த கெஃபிர் கிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். தெரியுதா உங்களுக்கு? ஒரு பாப்கார்னை ஊற வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த கெஃபிர் கிரெயின். இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த கெஃபிர் கிரெயின். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் அதெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இது அந்த பாலை தயிராக மாற்றக்கூடிய ஒரு ப்ரோபயோட்டிக் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மாற்றும் பொழுது இது வயிற்றுக்கு நன்மை தரக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸை மில்லியன் கணக்கில் உற்பத்தி செய்கிறது. காசு கொடுத்து நம்ம இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான காஸ்டில் தான் இது விற்பாங்க. அப்படி இல்லாமல் இது போல் வீட்டிலேயே நாம் இந்த கெஃபிரை தயாரித்து குடிக்கும் பொழுது நமக்கு ஒரு அட்டகாசமான அந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் அப்படிங்கிறது கிடைக்கும். செய்ய வேண்டியது என்ன, புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு 1/2 லிட்டர் பால் நாம் எடுத்து இப்படி ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில், பிளாஸ்டிக் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, மெட்டல் பயன்படுத்தக்கூடாது, கண்ணாடி பாட்டிலில் அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த கெஃபிரை திரும்பவும் வடிகட்டி அதில் நம்ம மாற்றிடுறோம். மாற்றிய பிறகு காய்ச்சி சூடு ஆறின பால் ஒரு 1/2 லிட்டர் நம்ம அதில் விட்டுறோம். விட்டுட்டு 1/2 லிட்டர் அல்லது உங்களுக்கு அந்த கெஃபிற்கு தேவையான அளவோ அல்லது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு திரும்பவும் இது போல் மூடி போட்டு நாம் அதை மூடி விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை நம்ம சுத்திட்டோம் அப்படின்னா, ஒரு கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, மறுநாள் நீங்கள் பார்க்கும் பொழுது தயிர் தயாராக இருக்கும். ஏற்கனவே நாம் இந்த மாதிரி காமிச்சோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தயிர் தயாராக இருக்கும். மீண்டும் வடிகட்டியை வைத்து அந்த தயிரை நாம் வடிகட்டும் பொழுது இந்த கெஃபிர் கிரெயின்ஸ் தனியாக நமக்கு கிடைக்கும். அதை மீண்டும் பாலில் போட்டு மறுநாளுக்கு தேவையான கெஃபிர் தயிரை நம்ம உருவாக்கிக்கலாம். இதை இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் கெஃபிரை நீங்கள் அந்த கெஃபிர் தயிரை தயாரிக்க முடியும். வீட்டிலேயே எளிமையாக தயாரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ப்ரோபயோட்டிக். இந்த கெஃபிர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினமும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போது அதனுடைய குவான்டிட்டி, இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் கெஃபிர் உங்களுக்கு இந்த கிரெயின்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா, நாளாக அது 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அது மாட்டுக்கு அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலியோ சந்தை என்று சொல்லக்கூடிய நம்முடைய குழுவின் பொருட்களுக்கான ஒரு குழு பேலியோ சந்தை. அந்த சந்தையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நிறைய மக்கள் உங்களுக்கு இலவசமாகவே இந்த கிரெயின்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்களும் உங்களுக்கு அதிகமாக இந்த கிரெயின்ஸ் வளரும் பொழுது மற்றவர்களுக்கும் கொடுத்து அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த வயிறு பிரச்சனை இருக்கிறவர்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய குடலில் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிடும் உணவில் மூலம் உடம்பு முழு சக்தியையும் கிரகித்து கொள்ளாது. நிறைய அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். குறிப்பாக அந்த ஜெர்டு இல்லை அசிடிட்டி பிரச்சனை இருப்பவர்கள்,
விட்டமின் B12 குறைவாக இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து எலும்பு சத்து குறை, இவங்கெல்லாம் வந்து சரியாக வயிறு வந்து பிரச்சனைகளில் இருக்கும். இவர்களுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் ரொம்ப அவசிய தேவை. அதிகமாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எடுத்தவர்கள் அவங்களுக்குலாம் வந்து இது தேவை. என்னமோ ஏதோன்னுலாம் நீங்கள் இதை நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பற்றி தெரியாதவர்களுக்கு தயிர் சாப்பிடுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது. நீங்கள் ஏதோ இது கிரெயின்ஸ் அதை மாற்றினப்பெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பாலை வந்து தயிராக நம்ம செய்யக்கூடிய வழக்கமான விஷயம் தான். அதில் இந்த கிரெயின்ஸை நம்ம போட்டு செய்ய போகிறோம். எந்த விதமான மாற்றம் இருக்காது. இது ஒரு அருமையான ஒரு உணவு. குழந்தைகள், பெரியவர்கள் யார் வேண்டுமானாலும் இதை சாப்பிட முடியும். ஸோ நீங்களும் இந்த கெஃபிர் கிரெயின்ஸ் கிடைக்கும் இடத்தில் இதை வாங்கி தினமும் இந்த கெஃபிர் கிரெயின்ஸ் குடித்து, கெஃபிர் தயிரை குடித்து உங்களுடைய கட் ஃப்ளோரா என்று சொல்லக்கூடிய அந்த குடலின் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.